Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க and welcome back to Naveena's Science Tips. இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறோம்னா நான் ஸ்ரீலங்கால எடுத்த first day vlog. எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த டே vlog-ஐ விட நான் செய்யற ஸ்ரீலங்கன் சாப்பாடு தான் இன்ட்ரெஸ்டா பார்க்கறேன். சோ இன்னைக்கு பகலைக்கு அந்த most requested ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். அது என்னன்னா Kudal Babath Curry. சோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்ரீலங்காண்டில் பொதுவாக யாருண்டாலும் சொந்த நாட்டுக்கு போனால் நிறைய வேலையில் இந்த வெக்கேஷன் டைமில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்து முக்கியமான வேலை எல்லாமே போன உடனே செய்ய தொடங்கிடுவோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தா ஏதாச்சும் கவர்மெண்ட் ரிலேட்டட் வேலை இருந்தால் அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே செஞ்சு முடிப்போம். ஸோ நாங்களும் அப்படி தான் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கக்கூட அதை வந்து ஃபஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு அந்த தென் எங்களோட பெரியம்மட மகனுக்கு நான் வந்து ஒரு கிழமையில மாதிரி நிக்கா வச்சுருந்தேன். ஸோ நாங்கள் அதுக்கும் போயிட்டு வந்தேன். அது முடியக்குள்ளே எங்களோட காகவும் இங்கே வர அதையும் கிளியர் பண்ணிவிட்டு பாக்ஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அப்பா இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கலும் வீடியோஸ் எல்லாம் எடுக்க தொடங்கலும் அப்படின்னு நினைக்கக்குள்ளேயே எனக்கு அப்படியே கொஞ்சம் சோமிலாமல் போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு கிழமை இருக்கிற மாதிரி ஆகிட்டேன். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆகிடுக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் டே vlog தான் இது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ரெடியாக லெட்ஸ் பிகின். ஸோ இன்றைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சேன்டா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சுருக்கிறேன். இது வந்து தெரியாத வித்தியாசமான ரெசிபிஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் இது வந்து செய்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு டைம் எப்படின்னு பார்த்தா நாங்கள் இந்த ஸ்லைஸ் ப்ரெட் வாங்கின அப்படின்ட்டா ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு சும்மா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். இப்போ ஏதாச்சும் சாண்ட்விச்சஸோ அப்படி இல்லாட்டி பான் சும்மா கறி ஏதாச்சும் தொட்டு சாப்பிட்ற அப்படின்னாலும் கூட நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஒரு 3 நாள் ஆகக்குள்ள அது என்ன ஆகுமெண்டா எக்ஸ்பயர்ட் ஆகாது, ஆனால் கொஞ்சம் அப்படியே ட்ரையாக தொடங்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பானை வந்து அப்படியே தூக்கி வீசிடாமல் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டேன்டா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டியாக செய்யலும், பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு பேசிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் செய்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். நான் 4 ஸ்லைஸ் பானுக்கு செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கு 2 முட்டை, கொஞ்சம் பால், கொஞ்சம் சீனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு தென் உங்களோட ப்ரெட் ஸ்லைஸை நீங்கள் இதில் அப்படியே கொஞ்சம் என்ன துவைச்சிட்டு தென் கொஞ்சம் எண்ணெய் பேனில் ஊற்றி நீங்கள் அப்படியே 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் ரெடி. நான் இதில் கொஞ்சமாக தான் சீனி ஆரம்பத்தில் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இந்த முட்டையில் வந்து நிறைய சீனி போடக்குள்ள என்ன ஆகுமெண்டா நாங்கள் இந்த டோஸ்ட் பண்ணக்குள்ள அது வந்து அப்படியே கொஞ்சம் கருக பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் டோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் வந்து மேலால் கொஞ்சம் சீனி தூவி சாப்பிடலும். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்டா கொஞ்சம் நுட்டெல்லா இருந்தாண்டா அதை வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலும், அப்படி இல்லாட்டி ஜாம் உங்களுக்கு போட்டு சாப்பிடலும். அண்ட் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இப்போ இனிப்பாக விருப்பம் இல்லை உரப்பாக விருப்பம் அப்படின்ட்டா நான் இன்றைக்கி சீனி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் துண்டு கொச்சி சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் போட்டு கூட உரப்பாகவும் செஞ்சு ட்ரை பண்ணிடலும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு பிறகு இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் எனக்கு மண் சட்டி வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நான் இங்கே ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு போன மண் சட்டி எல்லாமே பஹ்ரைனில் எல்லாம் உடஞ்சிட்டு எனக்கிட்ட இப்போ 2 மண் சட்டி மட்டும் தான் பஹ்ரைனில் இருக்கிறேன். பட் இந்த மண் சட்டி நான் வாங்குறது அங்கேயே கொண்டு போயில்ல, எனக்கு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் வீடியோஸுக்கும் வந்து கொஞ்சம் மண் சட்டியில் செய்கிறதுக்கு சில ரெசிபிஸ் எல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய மண் சட்டியெல்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறபடியால் எங்களோட சைட்டில் சரிக்கமொழியிலலாம் கடையெல்லாம் பகல் டைம்லலாம் மூடி. ஸோ இது வந்து நான் பானதுரையில் போயிட்டு தான் இந்த சட்டியெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறேன். மண் சட்டியில் வந்து இப்போ இந்த கேஸுக்கு வேறு, நாங்கள் இப்போ விறகடுப்பில் செய்கிறேன் அப்படின்ட்டா அதுக்கு வந்து வேறு மண் சட்டிலாம் இருக்கிறோம். ஸோ நான் நினச்ச மாதிரியே மண் சட்டியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதோட கொஞ்சம் இன்னும் 2-3 திங்ஸ் நான் வாங்கணும்னு நினைக்கல. பட் அங்கே போனது பிறகு இதெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி 2-3 இன்னும் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கொண்டேன். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்களோட Kudal Babath Curry எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த Kudal Babath ஒரு 2 நாளைக்கு முதல்ல நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரீஸ் பண்ணதான். இது வந்து க்ளீன் பண்ணியே தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா Kudal Babath எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மிச்சம் நேரம் போகும். அந்த ஸ்பெஷலாக பாபத்துக்கு வந்து சொல்லவே தேவையில்லை, நிறைய நேரம் வேணும். ஸோ நான் அதுக்கெல்லாம் வேலை வைக்காமல் க்ளீன் பண்ணதே தான் வாங்க சொன்னேன்.
இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ குடல் பாபத்துக்கு தான் எல்லாமே போட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் இதை விட கூட செய்கிற அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் இதெல்லாமே கூட்டிக்கொள்ளணும். குடல் வந்து எப்படின்னா நீங்கள் குக் பண்ணக்குள்ள அப்படியே உங்களுக்கு நல்லா சுருங்கிடும். ஸோ அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டாமல் கொஞ்சம் ஒரு 3-4 இன்ச் நீட்டத்துக்கு மாதிரி வெட்டிக்கொள்ளுங்க. என்னோட கலவன் கறியை நாங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 4-5 தண்ணிக்கு கழுவி எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்டா, இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். குடல் பாபத் இறைச்சி கறி இது ரெண்டுமே நான் செய்கிறது ஒரே மாதிரி தான். பட் இதில் இருக்கிற ஒரு சின்ன டிப், ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தா, இறைச்சிக்கு வந்து எங்களுக்கு வேக வைக்கிறது ஒரு ஆப்ஷனல் மாதிரி தான். நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு தான் இதை கறியை செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு தாளிப்பில் இறைச்சி போட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து அப்படியே வேக வச்சு எங்களுக்கு ப்ரெஷர் குக்கர்லேயே டைரெக்டாக குக் பண்ணிடலும். பட் குடல் பாபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேக வைக்காமல் நீங்கள் டைரெக்டாகவே கறியாக செய்கிற அப்படின்ட்டு உங்களுக்கு அதில் அந்த மொச்சை வாசம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக எப்போவுமே ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லாட்டி நார்மலாக நீங்கள் எந்த பானையிலையாச்சும் தண்ணியை வந்து இதை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த கறியை செய்யுங்க. ஸோ எங்களோட ப்ரெஷர் குக்கரில் இந்த கலவன் கறியை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகு, மஞ்சள், உப்பு, அதுக்கு பிறகு சின்ன துண்டு புளியெல்லாம் போட்டு இதை ஒரு 4-5 விசிலுக்கு நான் வேக வைக்க போகிறேன். இவ்வளோ நிறைய கருவேப்பிள்ளைங்களேண்டா என் பெரியம்மாவோட வீட்டுக்கு நான் நேற்று போயிருந்தேன் அட்லாமத்துக்கு அட்டுளு கமைக்கு. அங்கே பெரியம்மா தந்தது கருவேப்பிலை கஞ்சி காய்க்கோடு மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இன்னும் காய்க்கலை. என்னோட குடல் பாபத் ஒரு 4 விசிலுக்கு நல்லா வெந்திருக்கிறேன். இப்போ இதை உடனே திறக்காமல் அப்படியே அதில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் அந்த கறிக்கு தேவையான தாளிப்பை செய்ய தொடங்கிட்டேன். இதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் எடுத்து எண்ணெயில் ஏலக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடையாகவே எடுத்துக்கொள்ளலும். ஏன்னா கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வந்து எப்போயும் கொஞ்சம் கூடையாக எடுத்து செஞ்சேன்டா உங்களுக்கு திக்காக எடுத்துக்கொள்ளலும். இதிலே கொஞ்சம் பச்சை கொச்சிக்காமல் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயம் அப்படியே கொஞ்சம் கோல்டன் கலராகி அந்த பொரியிற ஸ்டேஜ் தொடங்கக்குள்ளேயே இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் அரைச்சது முழுசாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கிறேன். இதுலேயும் நல்ல பச்சை வாசமெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் 2 முழுசாக தக்காளி எடுத்திருக்கிறேன். இங்கே தக்காளி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறபடியால் கட்டாயம் 2 தக்காளி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எங்களோட ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷரெல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்கள் திறந்து பார்த்தோம்டா நல்லா குடல் பாபத்தெல்லாம் நல்லா வெந்திருக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுருந்தேன். இப்போ இதில் நாங்கள் வேக வச்சிருக்கிற குடல் பாபத் நான் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதுக்கும் சேம் இறைச்சி கறியை மாதிரி தான் 2 டீஸ்பூன் அளவு கொச்சிக்கத்தூள் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு கறி பவுடர். இங்கே இந்த ஸ்பைசஸ் விற்கிற இந்த மோல்லெல்லாம் நீங்கள் போயிட்டு கேட்டேன்டா கறி பவுடர் வேறையாக விற்கிற இந்த இறைச்சி கறிக்கு குடல் பாபத்துக்கெல்லாம் கொத்தமல்லி தூளை விட நீங்கள் அந்த கறி பவுடர் எடுத்து செஞ்சேன்டா உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ 2 டீஸ்பூன் கொச்சகத்தூளுக்கு 2 டீஸ்பூன் அளவு கறி பவுடர் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மிளகு, 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள், நான் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பை வந்து இப்போவே கூட சேர்த்துக்கொள்ள வேணாம். ஏன்னா நாங்கள் இந்த குடல் பாபத் வேக வச்ச தண்ணியும் கூட கொஞ்சம் இதில் சேர்க்கிறபடியால் உங்களுக்கு உப்பு அதுலேயும் இருக்கிறேன். ஸோ அதனால் இப்போவே மிச்சமாக சேர்க்காமல் இப்போ கொஞ்சம் சேர்த்து இந்த ஸ்பைசஸோட நல்லா இதை வந்து கொஞ்சம் நேரம் சட்டியில் நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் ஐம் ரியலி சாரி, எனக்கு ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன். அது என்னென்னா வெந்தயம். கொஞ்சமாக வந்து நான் எப்பயும் வெந்தயமும் சேர்க்குறேன். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேர்க்க மறந்துட்டேன். நானே வீடியோ வாக்கில் தான் என்ன வந்து ஐயோ நான் வெந்தயம் போடலன்னா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் கட்டாயம் வெந்தயம் கொஞ்சம் இந்த தக்காளிக்கு போகிறோம் நீங்கள் மீட்டெல்லாம் சேர்க்கறது முதல்ல கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு தென் உங்களுக்கு இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிடு. ஸோ இந்த மசாலாவில் வந்து உங்களோட கறியெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் நீங்கள் உங்களோட குடல் பாபத் வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழம் வேணுமன்றதை யோசிச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரே அடியாக சேர்க்காமல் கொஞ்சம் அப்படியே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டு அண்ட் தென் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா உங்களோட கறி வந்து நீங்கள் ஒரே டைமில் லிக்விட் நிறைய ஊற்றின அப்படின்னா அப்படியே தண்ணி மாதிரி போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த பெரட்னாப்பில் மசாலாவோட சேர்ந்து அந்த மீட்டோடு இருக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழம் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல திக்கான கறியாக வந்து குடல் பாபத்து செஞ்சுட்டு தெரியலும். ஏன்னா நிறைய பேர் வந்து குடல் பாபத் செஞ்சு அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஓட்டரியாக இருக்கும். பட் குடல் பாபத் கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடல் பாபத் வேக வச்ச தண்ணியை எப்போவுமே அந்த ஃபுல்லாகவே எடுத்துகிட வேணாம். அந்த வேக வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டா ப்ரெஷர் குக்கரில் கீழே அப்படியே உங்களுக்கு சின்ன சின்ன துண்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த மொச்சை வாசத்தை கூட்டுற என்ன சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கறியை செய்யுங்க. ஸோ அவ்வளோதான், சுட சுட குடல் பாபத் கறி ரெடி. இன்றைக்கி நான் இது வந்து பகல் சாப்பாடுக்கு தான் மெயினாக செஞ்சேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆணம் வச்சு செஞ்சதுக்காண்டா ராவிக்கு வந்து மணிப்புட்டோட சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இது வந்து இங்கேத்து இந்த கீரி சம்பாவோட சாப்பிட்றதுக்கு சொல்லவே தேவையில்ல, நல்லா இருக்கும். பட் அதை விட இதில் பெஸ்ட் காம்பினேஷன் இவங்களோட ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்துட்டா மணிப்புட்டு தான். ஸோ ராவு சாப்பாட்டுக்கு இன்றைக்கி நான் மணிப்புட்டும் செய்ய இருக்கிறபடியால் நான் குடல் பாபத்தையும் கொஞ்சம் ஆணம் கூட வச்சு தான் செஞ்சிருக்கிறேன். அண்ட் இந்த மணிப்புட்டு எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வியூ பண்ண ஒரு வீடியோ அது. அந்த வீடியோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற. ஸோ அதையும் கிளிக் பண்ணி மணிப்புட்டை செஞ்சு இதே மாதிரி குடல் பாபத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். இது ரெண்டும் அடிக்கிறதுக்கு காம்பினேஷனே இல்லை. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ ரியலி ஸோ மச் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் சாப்பாடோட உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக். பாய்.